श्री गुरुभ्यो नमः। महापरिवाचरणम। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, कांची शंकर कामकोटी शंकर। परिवाचरणम மகாபரிவாவை பத்தி சொல்லணும்னா, இந்த ஜென்மம் போற எனக்கு எப்போ மனசுல ரொம்ப சங்கடமா இருக்கோ, இல்ல எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணித்தோ, 2 செகண்ட் அவரை நினைச்சு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ண, அது எப்பேற்பட்ட மீட்டிங் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரப்போகுது, இது மாதிரி செய்ய போறதுன்னா அதாவது கண்ணை மூடிண்டு பெரியவா சரணம், நீ தான் போய் என்னை காப்பாற்றணும், எப்படியாவது என்னை நீ காப்பாத்து அப்படின்னு சொன்னா, அந்த அதாவது மலையால வந்த அந்த துன்பத்தை கூட ஒரு சில்லு கல்லாக்கி அந்த மாதிரி ஆக்கி விட்டுறாரு. ஆனா பயங்கர பவர். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம காஞ்சி மடத்துக்கு போனேன். போயிட்டு அங்கேருந்து தேனம்பாக்கத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், அபிஷேக் சொல்லிட்டு, என்னோட ஆஃபீஸ் அங்கே போங்க. அங்கே வந்து 12 வருஷம் தவா இருந்தார். அதில் 1 வருஷம் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வரவே இல்லை. அங்கேயே அந்த அவ்வளோ ஜபந்தம்பம் பண்ணிட்டு இருந்தார். சரி நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் முதல்ல மடத்தில் பார்த்துட்டு, மடத்துலேருந்து நேராக அங்கே போகிறோம் தேனம்பாக்கத்துக்கு போனால் என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன், நான் கண்ணை மூடி நான் வந்துட்டியாடா அப்படின்னு கேட்குற மாதிரி, ஒரு வார அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு இது. அது அவரு தான், வேற யாரும். சரி எல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து, சரி சாப்பிட போனோமே, பசிக்கிறதே, என்னடா பசிக்கிறதே, எங்க போய் சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சு உட்காந்துருக்கேன் தேனம்பாக்கத்தை. அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வந்தார், மாமா சாப்பிட்டுலாம் வாங்க வாங்க நேரம் அங்கே போங்க, உங்களுக்கு தான் இடம் போட்டது. கடைசியாக பார்த்தா நாங்கள் ஒரு 10 பேர் தான் பசங்களோட சேர்ந்து வயிற்ற ரொப்பி அனுப்பிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன், என்ன எங்க சாப்பிட போறோம், வெளியில போய் வெங்காயம் வேலை போட்டு சாப்பிடணுமே, ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சேன். சரி என்ன அனுகிரகம் பண்றியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு 2 செகண்ட் கூட ஆகல. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், அழைச்சி போய் அவ்வளோ தேவாமிரதமான சாப்பாடு. ஒன்றும் இல்லை, நம்ம ஆத்துல வந்து ஒரு கறி ஒரு ரசம் அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை, தேவாமிரதம். 2வது தடவையும் போனேன் இதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு. இதே மாதிரி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு, சரி கொஞ்ச நேரம் என்னப்பா வெறும் வயசோட அனுப்புறேன். மறுபடியும் அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ஆமா சாப்பிட்டேலாம் நீங்க வாங்க, உங்களுக்கு தான் காத்துட்டு 4 பேர் தான். அதனால அன்னதான பிரபுன்னு நம்ம சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை அவரு நடத்தி கொடுக்குறாரு. எனக்கு இவரை வச்சு பூஜை பண்ணணும், பாதுகா பூஜை பண்ணணும், பாதுகையா வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னோட ஆபீஸ் டைம் எனக்கு அதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஈடுபடும். ஏன்னா எனக்கு இந்த பூஜைக்கே நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுது. கார்த்தால ஆரம்பிச்சாங்க, எனக்கு கார்த்தால இப்போ சீக்கிரம் கிளம்புறதுனால, ஏன்னா பூஜை பண்றதா இருந்தா ஒழுங்கா பண்ணணும். நான் ஏதோ இவளுக்கு தண்ணியை கூட்டிட்டு இருக்கிற நைவேத்தியம் முன்ன அவதி உதவி இவ்வளோ படுத்தி பாடாப்படுத்தி ஓடிடுறேன். ஏன்னா அவருக்கு பூஜை பண்றதா இருந்தா ரொம்ப கிரமமா பண்ணணும். ஒரு கைங்கரியம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை இருந்தது. 12 வாரம் அந்த பிரார்த்தனை அங்க திருமூலாயில இருக்கும்போது ஒரு பிரார்த்தனை, அந்த வீடு விற்கிறது. கரெக்டா 12 வாரம் பூஜை முடிஞ்சது, அந்த வீடு விற்று போச்சு பிளாட்ல. இன்னைக்கு இந்த மாதிரி நினைச்சுனே இருக்கும்போது, சரி எப்படா நம்மளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் போது, கரெக்டா ரஜினி அண்ணா ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இல்லந்தோறும் மகாபெரிவா, ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எங்காத்துல அவ கேட்டா இது மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா அப்பாவோட காரியம் நடந்துன்றது வருஷம் காரியம், அதனால நான் ஒன்னதான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கேட்க கூட இல்லை, அவரு கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவரு என் அண்ணா தான், கூட பிறக்கலையே தவிர அண்ணா. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பேச சொன்னீங்கன்னா, சரி நான் என்ன பண்ண, சாயந்தரம் என்னடா இந்த மாதிரி சொல்றாரு, சரி நம்ம கேட்டு பார்ப்போம் என்னதான் நடக்கிறது கேட்டு. அப்புறம் அண்ணாக்கு ஃபோன் பண்ண, இந்த மாதிரி ரஜினி அண்ணா சொன்னா எப்படி என்ன எது காரியம் கேட்டோம்னு, சரி சொன்னா இந்த மாதிரி நாங்கள் என்ன மகாபிரிவான் மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு, அங்கே வந்து திருக்கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி, சரி நம்மளால என்ன கைங்கரியம் ஆகிறதோ பார்ப்போம். எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு எதுவுமே புரியல, எல்லாமே கனவு நடக்கிற மாதிரி இருந்ததா. சரி இவர்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி 10-11 அம்மாவோட சிராடத்துக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், இந்த தேதி தவிர்த்து வேற ஏதாவது இருந்தாலும் அப்போ நீங்க சாயந்தரம் 5 to 7 ஃப்ரீயான்னு கேட்டார். சரி நம்ம சாயந்தரம் தான் பண்ண போறோம் போனது என்னன்னு வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீ என்ன விருப்பப்படுறியோ, உன்னோட எனக்கு உனக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அது இந்த 3ஆம் தேதி டக்குன்னு நேற்றுக்கு 3ஆம் தேதி ஃபோன் பண்ணி வியாழன் மணி 3ஆம் தேதி வராரு வாத்துக்கு பெரியவா காலத்தால என்னக்கா
எல்லாமே சட்டு சட்டுன்னு போய் நேரம் பிளான் அவர் ஓகேன்னா எங்க மேடம் ஓகேன்னா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என் தம்பியோட பிறந்த நாள் 3ஆம் தேதி. எனக்கு அவன் தான் குரு. இந்த பூஜை கைங்கர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஆபீஸ் உத்தியோகம் இதெல்லாம் எனக்கு இந்த பூஜை கைங்கர் இந்த பூஜை இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அவன் தான். எனக்கு அவன் தான் குரு. எதா இருந்தாலும் அவனுக்கு அண்ணா பேரு. ஆனா அவனை கேட்காம எதுவும் நான் செய்யறதில்லை, அவனை கலந்துக்காம எதுவும் நான் செய்யறது. அதனால இன்னைக்கு அவனோட பிறந்த நாள் வியாழக்கிழமையா வேற இருக்கு. எனக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை என்னன்னா, எனக்கு பொண்ணு கொடு பொருள் கொடு, எப்போதும் என் கூட இருக்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது எனக்கு தரிசனத்துக்கு எனக்கு அது 2-3 தடவை நிறைய தடவை நான் ஆஃபீஸ் போவேன். திடீர்னு நினைப்பேன், அவர்கிட்ட கேட்பேன், சார் நான் காஞ்சிபுரம் தாராளமாக போயிட்டு வரேன். ஆஃபீஸ் கார்லேயே போய் வியாழக்கிழமை மணி காலத்தால் அவரோட நிர்மலை தரிசனம் பார்த்து அவர்கிட்ட இருந்த பூ நம்மளுக்கு பிரசாதமாக கிடைச்சது. எனக்கு அங்கே போனால் ஒரு நிம்மதி. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பூஜையை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் விட்டா அழுதுறேன். நான் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கா. நாங்கள் 2 பேர் தான். எதா இருந்தாலும் காலத்தாலும் 3 மணிக்கு எழுந்துட்டு இருக்கிற ஆத்துக்காரியத்தெல்லாம் பார்த்துட்டு பூஜையை முடிச்சேன். கரெக்டா இன்னைக்கு எப்படியாவது பூஜையை முடிச்சிடணுமே. பூஜையை முடிச்சோன்னா கரெக்டா நீங்க ஃபோன் பண்ணாலும் வந்துட்டால் வந்து பெரிய அனுகிரகம் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னால ஆன கைங்கரியத்தை பகவான் அனுகிரகம் எனக்கு பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும். இதுக்கு உறுதுணையா இருந்த ரஜினி அண்ணாவுக்கு என்னோட பணிவான நமஸ்காரங்கள்.